சில வார்த்தைகள் கொஞ்சம் வலிமையான வார்த்தைகளை உபயோகம் பண்ணிட்டேன். அதாவது தரித்திரம், கடைத்தரமான வாழ்க்கை, இது போன்று வாழ்வதை விட வாழ்வது சாவதை விட மோசமானது அப்படின்ற வலிந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் அனைத்துமே நான் சொல்ல வந்த சத்தியத்தை உங்களுக்கு முழுமையாக புரிய வைக்க, அதாவது பாசிட்டிவ் ஆங்கிள்லயும் ஒரு சத்தியத்தை நான் வார்த்தைகளால் வடிச்சு சொல்வேன். அதாவது இந்த சத்தியத்தை உள்வாங்கி வாழ்ந்தீர்களானால் வாழ்க்கை இப்படி மலரும் அப்படின்னு பாசிட்டிவ் ஆங்கிள், இதை செய்யாமல் வாழ்க்கையை வீணடித்தீர்களானால் வாழ்க்கை இந்த மாதிரி நாசமா போகணும் நெகட்டிவ் ஆங்கிள். ரெண்டு ஆங்கிளையும் சொல்றதுக்காகத்தான் சில நேரத்துல கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தினே தவிர உங்கள் யார் மீதும் எனக்கு எந்த கோபமோ விரோதமோ பகைமையோ எதுவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்காவது நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வலித்திருக்குமானால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வலி அளிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இப்போ தொடர்ந்து போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துறவங்களை பத்தி, மாமிசத்தை உண்ணுபவர்களை பற்றி சில கடும் சொற்கள் சொல்லிட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பரமாத்வைத நிலை அடைந்து முழுமையடைய வேண்டும் என்கின்ற அன்பு, கருணை, நட்பு எனும் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த கடும் சொற்கள் கூட சொல்லப்பட்டனவே தவிர உங்கள் மீது எந்த பகைமையோ எதிர்ப்போ வெறுப்போ கொண்டு அந்த சொற்கள் சொல்லப்படவில்லை. அதை உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்காவது சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு வலித்திருக்குமானால் மன்னிப்பு கோருகின்றேன்.